ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு நேராக வந்து மல்லியை வந்து தேடிட்டு வந்து போகிறாருங்க. மல்லி வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. அதுக்கு மேலே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கவங்க வந்து ரொம்பவே வந்து டார்ச்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே மல்லியை வந்து காணோம், அவங்கள வந்து எங்கே கேட்டாலுமே வந்து நல்ல விதமாக தான் வந்து சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும், உங்கள் லாயர் வந்து உங்கள் வக்கீல் வந்து எவ்வளோ வந்து போராடி வந்து இந்த விஷயத்தை வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்காருன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? அவர் வந்து எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டுமே வந்து மல்லி மேலே வந்து கொடுக்கவே கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து வெளியே விசாரிச்சதுலேயும் வந்து மல்லி மேலே வந்து எந்த தப்புமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுடைய பொண்ணு இல்லையாது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து மல்லி வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் தான் வந்து ஏதோ வந்து தப்பு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து யாரோ வந்து தப்பு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு வந்து நான் வந்து உங்களை வந்து நடவடிக்கை வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்றத வந்து நம்ம ஆய்வுக்கு வந்த அந்த அதிகாரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த மேடம் இருந்துட்டு, சரி ஓகே மேடம், நாங்கள் வந்து எங்கேயும் வந்து போக மாட்டோம், மல்லியும் வந்து வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. நம்ம விஜய் இருந்துட்டு, இப்போ வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி சமாளிக்கணுமே இந்த மூதேவி வேறு எந்த சமயத்தில் வந்து வந்து நம்ம உயிரை வந்து வாங்குறதுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜியும் ரஞ்சிதா வந்து நினைக்கிறாங்க. என்னது மூதேவி வந்து உயிரை வாங்குறதுக்கு வந்து வந்திருக்குங்களா? அவங்களுடைய கடமையை கரெக்டாக வந்து கண்ணியமாக வந்து செய்யறதுக்காக வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து கரெக்டாக வந்து செஞ்சுருக்கணும். நீங்கள் கொடுத்த வந்து வாக்குறுதியை வந்து கரெக்டாக வந்து காப்பாற்றிருக்கணும் அப்படின்றது தான் வந்து உங்களுடைய வந்து வாழ்க்கை, உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் ஆனால் அவங்களுடைய கடமையை வந்து செய்ய விடலை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். வெண்பா வந்து உங்கள் கையை விட்டு வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல போகிறேன். விஜய், இதில் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய நடவடிக்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு தான் அவங்க வந்து வெண்பா வந்து உங்கள் கையிலே வந்து வச்சுருக்கிறதா இல்லை வந்து அவங்க தாத்தா கையில் வந்து போகுமா அப்படின்றது எல்லாமே. இப்போ வந்து அவங்க தாத்தா வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாரு. தாத்தா வராரு, சதற விட போகிறாரு, பிதற விட போகிறாரு, கதற விட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்து விடுறதுக்கு வந்து போகிறாருங்க. அவங்க தாத்தா வந்து உள்ளே வந்தார். விஜய்க்கு வந்து அவ்வளோதான், என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணி வந்து கழட்ட முடியாது விஜயால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுங்க. ஏன்னா இப்போ வந்து மல்லி இல்லைன்னா வந்து அவங்க தாத்தா வந்து அசால்ட்டாக வந்து வெண்பாவை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. 100% இருக்குங்க. மல்லி இல்லைன்னா மல்லி தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து அவங்க தாத்தா வந்து கூட்டிகிட்டு போகும்போது வந்து நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்குமே வந்து ஏறி வந்து போனாங்க. ஆனால் அதே மாதிரி வந்து இப்போ வந்து யார் வந்து தடுக்க போகிறாங்க? நீ தான் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டியாடா, உனக்கு வந்து என்ன தகுதி இருக்குது நீ வந்து வெண்பா வந்து பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாக்க பிடிங்கிட்டு கேட்குற மாதிரி வந்து கேட்பேன். ஆனால் நீ வந்து பதில் சொல்ல மாட்டே அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா வந்து நீ தான் வந்து உங்கள் அக்கா தான் வந்து பெரிய முக்கியம், அவள் இல்லைன்னா வந்து நான் வெறி நக்கி அப்படின்ற மாதிரி வந்து நீ வந்து பண்ணிட்டு இருக்கல, அப்படியே வந்து பண்ணிட்டு இரு. அப்போ தான் வந்து உனக்கு வந்து புத்தி வரும். அப்போ தான் வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு வந்து தெரியாமல் நீ வந்து முழிப்ப. அன்னைக்கு வந்து உனக்கு வந்து கை கொடுக்க போகிறது வந்து யாரும் கிடையாது. மல்லியை தவிர வந்து உனக்கு வந்து யாரும் வந்து கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அடித்து சொல்லுவேன். அன்னைக்கு வந்து என் அக்கா பொண்ணு இருக்கா, என் அக்கா இருக்கா அப்படின்ற வார்த்தைக்கே வந்து இடம் இல்லாமல் வந்து நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து நடுத்தெருவில் வந்து நிற்குவ. அன்னைக்கு வந்து நீ வந்து என்ன பேசுவ ஏது பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக வந்து மல்லி, நான் வந்து உன்னை வந்து அப்பயே வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த வாழ்க்கையிலே வந்து நம்ம இந்த இவ்வளோ வறுமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம வந்து என்றைக்கோ வந்து எப்படியோ வந்து வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்ல போகிறாரு. அன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கண்ணீர் விட்டு அழ போகிறாரு. அதை வந்து மல்லி வந்துட்டு அதெல்லாம் வந்து பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்ல போகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, யாரும் வந்து உறவினர்களோ வந்து யாரும் வந்து கை கொடுக்க மாட்டாங்க. கடைசி காலம் வரைக்கும் உங்களுடைய மனைவி மட்டும்தான் வந்து கூட வருவாங்க. அதனால் நான் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய மனைவின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தங்க தாரமாக வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கண் கலங்காமல் தைரியமாக வந்து வச்சு பார்த்துக்கிறது தான் வந்து உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறேன். என்னுடைய பொறுப்பும் அதுதான் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.